சரி, அப்ப இன்றைக்கு என்ன மந்த்? இன்றைக்கு என்ன மந்த்? மார்ச். என்ன இயர் இந்த இயர்? 2026. அப்ப தமிழ்ல இந்த மாசத்துக்கு என்ன பேர்? இந்த மந்த்துக்கு என்ன பேர் தமிழ்ல? எது? பங்குனி மாதம். சரி, அப்ப இன்றைக்கு எத்தனாம் தேதி? தமிழ்ல எப்படி சொல்றது? 15ஆம் தேதி. அப்ப பங்குனி மாதம் 15ஆம் தேதி 2026. அப்ப இது ஃபுல்லா யாராவது ஒரு ஆள் ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களா? எனக்கு மாமாக்கு இங்கிலீஷ்ல இப்படி சொல்லணும். மார்ச் 15th 2026. இவ்வளோத்தையும் சொல்லுங்க இங்கிலீஷ்ல. March 15, 2026. ரைட், வெரி குட். அப்ப அவ்வளோத்தையும் தமிழ்ல சொல்லுங்க பாப்பா. 25th of March 2026. தமிழ்ல சொன்னா 15/2/2026. 2026 மார்ச். அது இங்கிலீஷ்லையும் மார்ச் என்று சொல்லுவோம். தமிழ் மந்த்தை பங்குனி என்று சொல்லுவோம். 15ஆம் தேதி. ஓகே, யாருக்கு தெரியும் இதுக்கு தமிழ் டேட்டும் இருக்குது. பங்குனி மாதம் இன்றைக்கு 1ஆம் தேதி, மார்ச் மாதம் 15ஆம் தேதி. மாமா குழப்ப இல்லை. அப்புறம் அம்மாக்கள் மெல்ல கலண்டரை ஆன்லைன்ல துறந்து சொல்லி காட்டலாம். இன்றைக்கு தமிழ் மந்த் வந்து பங்குனி, இன்றைக்கு 1ஆம் தேதி. மார்ச் மந்த் இன்றைக்கு 15ஆம் தேதி. சரியா? ஓகே, இது என்ன சீசன்? வெதர் சீசன் என்ன? யாருக்கு தெரியும் என்ன வெதர் இது? வணக்கம். ஸ்ப்ரிங்கா? Spring, yes. இல்லையே, ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுதா? Yeah. உண்மையாவா? ஓகே, March, spring. சரி, மார்ச். எஸ், நீங்க ரைட். இண்டையிலிருந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட்ஸ். இண்டையிலிருந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட்ஸ். ஓகே, டைம் அப்ப சேஞ்ச் பண்ணும். டைம் கிளாக் வந்து சேஞ்ச் பண்ணும். அப்ப This month. Yeah. End of March. 2 to 9. லாஸ்ட் சண்டே ஆஃப் மார்ச். Clock forward 29 March. Sunday 2 o'clock. of March. 29 27th. 29. 29 மார்ச் வந்து டைம் கிளாக் வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ வந்து இந்த கிளாக் வந்து முன்னுக்கு போகுமா, ஃபார்வர்ட் ஆகுமா, பேக்வேர்ட் ஆகுமா? ஸ்ப்ரிங்ல Forward. Backward. Backward. பேக்வேர்ட். Backward. ஓட்டம் வந்து ஃபார்வர்ட் ஆகும், ஸ்ப்ரிங்ல வந்து பேக்வேர்ட் ஆகும். அப்ப இந்த மந்த் எண்ட் லாஸ்ட் சண்டே வந்து உங்களோட ஸ்லீப்பிங் டைம் வந்து 1 hour less. 1 hour less. 1 hour less. less. 1 hour. அதே நேரம் சன்ஷைன் வந்து ஏர்லி மார்னிங் நீங்க ஸ்கூலுக்கு எழும்பேக்கல இப்போ கொஞ்சம் இருட்டா இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் 2 weeksல வந்து காலம் 5 மணிக்கு எழும்பினா உங்களுக்கு சன்ஷைன் தெரியும். ஸோ சன்லைட் வந்து ஏர்லியா வரப்போகுது. உங்களுக்கு என்ன ஏர்லியா வரப்போகுது. ரைட், நீங்க சொல்றீங்க நெக்ஸ்ட் இந்த இந்தியிலேருந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட்ஸ். அப்போ நேற்று வரைக்கும் வாட் இஸ் த வெதர் சீசன் சோஃபா? No, I can see it. Cold. Yeah. Before after summer in the season. After summer. After summer, Autumn. what is the weather season? Winter. Winter. Autumn. After winter, what is the season? Spring. Autumn. No. Autumn.
No, it's right. So after summer is Spring is the correct answer. After spring, what is the season? Weather season after spring? Autumn. summer. 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 After summer, what is the weather season? Winter. Autumn. 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 சரி, இதுதான் இந்த 4 Autumn. seasons. சரியா? Four ஸ்ரீலங்கா seasons. இந்தியாவில் 6 seasons Four இருக்குது. seasons. அதுல மெயினானது வந்து ரெய்னி சீசன். சரியா? ஓகே, 2 ரெய்னி சீசன்ஸ் வரும். ஸோ 6. இங்கிலாந்து அண்ட் யூரோப்ல வந்து 4 வெதர் சீசன்ஸ். How many? சரியா? ஓகே, யாருக்கு தெரியும் நியர்பை ஸ்கூல் ஹாலிடே எப்ப? கிட்ட வரப்போற ஸ்கூல் ஹாலிடே எப்ப? என்ன ஹாலிடே? April. 22nd 22nd of March. March. What holiday? Second of March. School. What holiday? East holiday. Second. Easter holiday. How many March. weeks Easter holiday? How many weeks? 2 weeks. 2 weeks Easter holiday. Yeah. It's a big holiday என்ன உங்களுக்கு எல்லாருக்கும். So what is your plans? என்ன உங்களோட பிளான்? இந்த ஹாலிடேக்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? No, you can't say I don't know. No plan. Okay, Hidvi என்ன பிளான்? மைக் ஆன் பண்ணிட்டு என்ன பிளான்? கை வைத்தினீங்க. Okay, Magisha, what is your holiday plan? Easter holiday. Easter holiday. Okay, do you have any plans? Okay, Hidvi சொல்லுங்க. பார்க்க போறது. பார்க்குக்கு போறது ஸ்கூல் டேஸ்லயும் போவீங்க தானே. The big holiday. Ashwath, any big holiday plan? There is a holiday, July, August. இல்ல, அது பிறகு வரும். நான் மாமா கேட்டது நியர்பை. Easter holidays. Nearby is Easter holidays. Okay. Bank holiday, April 6. Yes. 2 weeks Easter holiday. The end of second week உங்களுக்கு Easter Sunday. April 5th. Yeah. Big Thursday, Holy Thursday, Big Friday, and Easter Sunday. 3 days, important days வரப்போகுது உங்களுக்கு. Yes. பட் 2 weeks ஹாலிடே உங்களுக்கு எல்லாம் இருக்கும். காலேஜ் ஹாலிடே, உங்களோட ஸ்கூல் ஹாலிடே, எல்லாம் ஹாலிடே வரப்போகுது என்ன. சரி, ஓகே. மெயின் திங் ஸ்ப்ரிங்ஸில் வந்து ஸ்ப்ரிங் வெதர் சீசனில் வந்து வெளியில் அவுட் சைட், வென் யூ சி அவுட் சைட், எது பெருசாக தெரியும், அழகா இருக்கும்? என்னெல்லாம் அழகா இருக்கும் சொல்லுங்க. ஃப்ளவர்ஸ். என்ன சொன்னீங்க டிஷான்? மரங்கள். மரங்கள் எல்லாம் இலை வந்து பூ பூத்து காய் வந்து பழம் வரும் என்ன. சரியா? இலை வந்து பூ பூத்து காய் காய்ச்சு காயெல்லாம் பிறகு ஃப்ரூட்ஸா வரும். யாருக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்? பழங்கள். ரைட். பழம். பழம். டிஷான் ஒரு பழம் சொல்லுங்க, பிடிச்ச பழம் உண்டு. ஆப்பிள் பழம். ஓகே. மதுஷா, one fruit which you like. ஒரு ஃப்ரூட் சொல்லுங்க. Pears. Okay. Hidvi? Grapes. Okay. Advik? Banana and jackfruit. என்ன பூ? Banana and jackfruit. Banana. Okay. One சொல்லுங்க. Jackfruit. Jackfruit. Okay. Okay. பலாப்பழம். ஜஹீதன் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பழம்? ஒரு பழம் என்ன பழம் பிடிக்கும் உங்களுக்கு? ஒரு பழம். Jackfruit. Jackfruit. Okay. பலாப்பழம் பிடிக்கும். ஆதித்தன் என்ன பழம் பிடிக்கும் உங்களுக்கு?
மைக் ஆன் பண்ணி வச்சிருங்க. இப்ப நாங்க தொடங்கிட்டோம், எல்லாரும் ஆன்ல வச்சிருங்க மைக். ஓகே, கீரன் சொல்லுங்க. ஒன் ஃப்ரூட்ஸ் யூ லைக் இட். Mango. மேங்கோ ஆதித்தனுக்கு பிடிக்கும். மேங்கோக்கு தமிழ் என்ன? மாம்பழம். ஓகே, மாம்பழம். கீரன் சொல்லுங்க. கீரன், உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும்? மாம்பழம் பிடிக்கும் கீரனுக்கு. சரி, ஜாக் ஃப்ரூட்டுக்கு என்ன தமிழ்? பலாப்பழம். ஆரஞ்சுக்கு என்ன தமிழ்? தோடம்பழம் இல்லையா? என்ன சொல்ற நீங்க? தோழி பழமா? மாமாக்கு தெரியாது. நீங்க 2 பேர் சொன்னீங்க ஒரேடியா. ஒரேஞ்சுக்கு தோழி பழம்னு சொல்றதா? தோடம்பழம். தோடம்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, சரி, அது ஓகே, வெரி குட். கிரேப்ஸுக்கு என்ன தமிழ்? கிரேப்ஸ் என்ன தமிழ்? முந்திரிகை பழம். முந்திரிய பழம். சரி, ஓகே, ரைட், வெல் டன். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நீங்க வீட்டுல அம்மாவும் பிள்ளைகளும் தமிழ்ல கதைக்கிறீங்களா? வீட்டுல யாருடைய அம்மாக்கள் உங்களோட இங்கிலீஷ்ல கதைக்கிறவங்க? ஓகே, நிஷான் அம்மாவுக்கு தமிழ் மறந்து போச்சாமா? அல்ல நீங்க இங்கிலீஷ்ல கதைப்பீங்க நினைக்கிறேன். அப்ப அம்மாக்கு சொல்லணும், அம்மா இங்கிலீஷ்ல என்னோட கதைச்சா 5p வந்து பெனால்டி. எவ்ரி வேர்ட்ஸ் அம்மா இங்கிலீஷ்ல கதை கேட்கல 5 pence வந்து பெனால்டி வாங்குங்க. வாங்கி உங்களோட மணி போட்டு உண்டியலுக்குள்ள போட்டு சேர்த்து கொள்ளுங்க. சரியா? சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஈஸ்டர் ஹாலிடே வருது, எல்லாரும் பிளான் பண்ணுங்க அம்மா அப்பாவோட. ஷுட் கோ அவுட் சைட். இன்றைக்கு காலமாக நல்ல வெயில். ஈஸ்ட் டைமில் உங்களுக்கு வெதர் எப்படி இருந்தது? இன்றைக்கு மார்னிங் நல்லா இருந்தது. என்ன வெயில்? இப்போ எப்படி இருக்கு? இப்போ அவுட் சைட் வெதர் இப்போ எப்படி இருக்கு? கிளவுடு. என்ன மழை வர போகுது? என்ன மழை வர போகுது. விளையாட போவோமா எல்லாரும் மழைக்குள்ள? சரியா? ஆதித்தன் பாடுவார், அடடா மலடா அட மலடா. அப்ப மழைக்கு நிறைய பாட்டு இருக்கு. என்ன வேறொரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். மழை பற்றி வேறொரு பாட்டு. வேற மழை பாட்டு சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு பாட்டு, சினிமா சாங்னாலும் பரவாயில்ல. துளி 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 மழையாய் வந்தாளே. நிறைய தெரியும் தானே உங்களுக்கு பாட்டு? நீங்க நல்ல பிள்ளைகள், சினிமா பாடுறே இல்லை. என்ன சரி, ஓகே. இன்றைக்கு நாங்க புது லெவலுக்கு வந்திருக்கிறோம் எல்லாரும். இட்ஸ் a நியூ லெவல். இன்றைக்கு என்ன டாபிக்? புது லெவல்ல ஃபர்ஸ்ட் டாபிக். இன்றைக்கு என்ன செய்ய போறோம்? டாபிக் எல்லாருக்கும் சேம் டாபிக் தான். என்ன டாபிக்? அம்மாவை பற்றி. ஏனென்றா இன்றைக்கு இங்கிலாந்துல மதர்ஸ் டே, சுவிட்சர்லாந்துல வேற நாள், பிரான்ஸ்ல டிஃப்ரெண்ட் டே, ஜெர்மனில வந்து மே 2nd சண்டே, இந்தியா ஸ்ரீலங்கா மே மந்த்ல தான். ஆனா இங்கிலாந்துல இன்றைக்கு மதர்ஸ் டே. சரி, நீங்க எல்லாரும் அம்மாக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? காட்ட போறீங்களா? அம்மாக்கு என்ன கார்டு எல்லாம் ட்ரோ பண்ணி கொடுத்தீங்க அம்மாக்கு இன்றைக்கு? என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? யாராவது காட்ட போறீங்களா மாமாக்கு? நீங்க ஒரு தடவை ஒன்றும் கொடுக்கல போல இருக்கு. கடையில போய் வாங்க போறீங்களா? 2 poundsக்கு கார்டு. யார் இன்றைக்கு அம்மாக்கு சாண்ட்விச் செய்து கொடுத்தது? காலமே பிரேக்ஃபாஸ்ட் செய்து கொடுத்தது ஒரு தரம் இல்ல. என்னடாப்பா இது? யார் இன்றைக்கு அம்மாவுக்கு டீ அல்லது காஃபி ஊத்தி கொடுத்தது? அங்க பாருங்க, ஜாஹிதன் காட்டுறாரு. காட்டுங்க ஜாஹிதன், இது அம்மா கொடுத்த நீங்களா?
அக்கா வேண்டி வச்சவன். அதுதான் நீங்க செய்தெல்லாம் கொடுக்கணும் போ, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, வெல்தான் ஜஹீதன். ஜஹீதன் இன்றைக்கு அம்மாக்கு ஃப்ளவர் கார்லண்ட் பூக்கொத்து கொடுத்திருக்கிறார். சரியா? What about me? ஓகே, ஆர்த்தி காட்டுங்க, என்ன பாப்போம். ஆர்த்தி காட்டுங்க. My flower? இது ஒரு ஃப்ளவர் கொடுத்து, இது கீறி கொடுத்துறீங்களா? என்ன எழுதி இருக்கிறீங்க? And a chocolate. ஓகே, என்ன எழுதி இருக்கிறீங்களா அந்த உங்களோட காட்டுல? We are going to the house. அதுதானே அம்மாவுக்கு கொடுத்துறீங்க. வி ஆர் கோயிங் டு த ஹவுஸ் அண்ட். சரி, ஓகே. ஆதித்தன் காட்டுறார். ஆதித்தன் பாப்பம். ஆதித்தனும் கடையில வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆதித்தன், do you want to read the writings, greetings? Can you read? அத வாசிங்க ஆதித்தன். Just you always been there to love with me, to be proud of me, and to be happy for all the good things in my life. ஓகே, வெல் டன். ஆனா ஆதித்தன், நீங்க கையால ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி படம் ஒன்று கீறி அம்மாக்கு கொடுக்கணும். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இப்ப டிஷாண்ட பாப்போம். ஓ, அவர் டிஷானும் கடையில தான் வாங்கியிருக்கிறார். என்ன எழுதி இருக்குது மகள? You are my favorite. யூ ஆர் மை ஃபேவரட் மம்மி. ஓகே, வெல் டன். ஓகே, அது எப்படி தமிழ்ல சொல்றது? யூ ஆர் மை ஃபேவரட் மம்மி அண்டு நீங்கள் எனக்கு விருப்பம். எனக்கு ரொம்ப விருப்பமான அம்மா. என்ன, எனக்கு பிடிச்ச அம்மா என்று அதில் எழுதி இருக்குது. ஓகே, வெல் டன், வாழ்த்துக்கள். அப்போ மகிஷா என்ன கொடுத்தீங்க அம்மாக்கு கீறினீங்கள்? காட்டு இல்லை மாமாக்கு. அஸ்வத் என்ன காட்டு இல்லை மாமாக்கு. ஹீத்வி ஒன்றையும் காட்டு இல்லை. ஹீத்வி காட்டு இல்லை எனக்கு. பாப்பம். ஓ, கையால செய்துனீங்களா? சாக்லேட் வாங்கினீங்க. இது கையால செய்ததா? இது வாங்கி இருக்கு போல இருக்கு. நான் கையால செய்தேன். கையால செய்துனீங்களா? ஓகே, கொடுத்துட்டீங்களா அம்மாக்கு? ஓகே, வெல் டன், வெல் டன், வாழ்த்துக்கள். அப்ப இன்றைக்கு நீங்க காலையில ஒன்றும் செய்து கொடுக்காட்டி இன்றைக்கு ஈவினிங் காஃபி அல்லது டீ கேளுங்க, அம்மாக்கு ஆஃபர் பண்ணுங்க. கேன் ஐ மேக் யுவர் டீ or காஃபி டுடே என்று சொல்லி. இதுவரையில காஃபி ஊற்ற தெரியாட்டி இன்றைக்கு லேர்ன் பண்ணுங்க அம்மாவோட சேர்ந்து. சரியா? எப்போ ஃபாதர்ஸ் டே வரும் இங்கிலாந்துல? Question mark. We never celebrate Father's Day because we all celebrate Mummy's days. பாவம் அப்பாக்கள். என்ன, மே மந்த் வரும் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுங்க. சரியா? ரிலிஜன் வைஸ் சித்ரா பௌர்ணமி அம்மாக்களுக்காகவும், அது உயிரோடு இருக்கிற ஆக்களுக்கு இல்லை, இறந்த அப்பாக்களுக்கு ஆடி அமாவாசை வரும். என்ன, சரி, ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்ப இன்றைக்கு டிஷான் என்ன லெவலுக்கு மூவ் பண்றீங்க? லெவல் 4. மகிஷா என்ன லெவலுக்கு மூவ் பண்றீங்க? வாட் இஸ் யுவர் நியூ லெவல்? Level 2. ஜஹீதன் என்ன லெவல்? ஜஹீதன் பிஸி. அஸ்வத் என்ன லெவலுக்கு மூவ் பண்றீங்க? Level 3. வெல் டன். ஜஹீதன் என்ன புது லெவல், நியூ லெவல்? Level 18. Level 2. Level 2. Level 2. ஓகே, ஓகே. ஆத்விக் என்ன லெவல்? மைக்கு ஓஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓ, லெவல் 4க்கு வர போறீங்க. ஆரித்தன் என்ன லெவலுக்கு மூவ் பண்றீங்க? ஆரித்தன் மாமாவை பார்த்து கதைக்கணும். ஓகே, லெவல் 3. ஓகே, கீரன் என்ன லெவலுக்கு மூவ் பண்றீங்க? லெவல் 2. பவனை காணமே, எங்க நித்ரி ஆயிட்டாரோ? இல்ல மாமா, அவர் வெளியில பாக்கு போறப்ப வந்து கொண்டிருக்கிறாரு. சரி, வரட்டும். வாங்கி கொண்டு வெளியில போக்குக்கு போனேன் வரையில. அப்ப அம்மாக்கு தெரியாம மதர்ஸ் டேக்கு ஒளிச்சு கிஃப்ட் வாங்க போயிட்டேன் 2 பேரும். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். அப்ப வரட்டும். பவன் லெவல் 1 ஸ்டார்ட் பண்ண போறார் கட்டித்தனமாக. பார்ப்போம், வரவேற்றுக் கொள்வோம்.
சரி, நாங்க இப்ப இனி எல்லா ஆக்கங்கள் பார்ப்போம். ஒரு ஆக்கத்தை மற்ற ஆக்களும் சேர்ந்து லிசன் பண்ணுங்க. சரியா? ரைட். ஓகே, அஸ்வத், உங்களோட ஆக்கம் ஃபர்ஸ்டா வருது. ஓகேயா? சரி. சிறுவர் பாடல். அம்மா அம்மா ஆசை அம்மா, நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. நிலவாக வந்தவள் நீயே என் தாயே, அலையாக நான் விளையாட நதியாக வந்தவள் நீயே என் தாயே, உதன் வீரர்கள் பிடித்து நடந்தேன், உதன் விழியின் நிலவில் வளர்த்தேன். ரைட். மற்றது அம்மாவை பற்றி சென்டென்ஸ் எழுத இல்லையா? தெரியல. அப்ப என்னண்டு திருப்பி நீங்க எழுதணுமே. உங்களுக்கு டாபிக் வந்து ஒரே லெவல்ல 2 டாபிக் இருக்கும். அப்ப நீங்க எழுத இல்லையா? தெரியாது. ஓகே, நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்ப பவன் வரட்டும், வந்தோன பவனை பாப்போம். இப்ப அது கீரண்டியா ஒர்க் பண்ண இல்ல. ஓகே, பாப்போம். மகிஷா வாங்கோ. என்னது அம்மா? என்னம்மா? அம்பு உதவி செய்யும் நனமு கொண்டவா. My mom is kind and helpful. என்னது அம்மாவி பெயர் ஜெயநிதி. My mom's name is Jayanidhi. And Amma மிகவும் நன்றாக சமைக்கிறார். My mommy cooks nicely. And அம்மா எப்போதும் என் பாடத்தை செய்ய உதவி செய்வார். My mom always helps me do my homework. And Amma உலகிலே சிறந்தவர். My mom is the best in the world. சென்று பாடவும். அம்மா அம்மா ஆசை அம்மா, நன்றி சொல்ல நான் விளையாட வந்தவள் நீ என் தாயே, அலையாக நான் விளையாட நதியாக வந்தவள் நீ என் தாயே. கூடாது. கசட் அம்மா நன்றி சொல்ல நன்றி வணக்கம். கடிகாரி நல்லா இருந்தது. மகிஷாக்கு ஒரு புதிய பாட்டு அம்மாவை பற்றி. நீங்களும் அம்மாவோட சேர்ந்து அம்மாவை பற்றி எங்களுக்கு 5 லைன்ஸ் 5 7 5 லைன்ஸ் என்ன அழகா எழுதி காட்டினீங்க. பாராட்டுக்கள் மகிஷாவுக்கு. நன்றி, வணக்கம். ஓகே, மகிஷாவின் ஆக்கத்தையும் பார்த்தோம். எழுத்து குட். அடுத்ததாக ஜஹீதன் சேர்ந்து பாடகம். அம்மா அம்மா ஆசை
ஆசை அம்மா அம்மா ஆசை அம்மா ஆசி அம்மா நன்றி நன்றி சொல்ல சொல்ல ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை இல்லை இல்லை ஒரு மற்றது இரவாக இரவாக நான் நான் விளையாட விளையாட நான் விளையாட விளையாட நல்லா இருக்கிறேன் வானம் வனம் விளையாட வந்தவள் நீயே என் என் தாயே அலையாக அலையாக நான் அலையாக நான் விளையாட விளையாட நதியாக நதியாக வந்தவள் வந்தவள் நீ நீ என் என் தாயே தாயே உந்தன் விரல்கள் குறித்து நடத்தி உந்தன் விழியின் விழியில் கண் விரனில் நிழலில் ஷரு வளர்ந்தேன். சரி, கொஞ்சம் ஹார்டான வேர்ட் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான சினிமா சாங். எத்தனை பேர் பிடிச்சிங்க? இதுவரை பாடையில் நீங்கள் ஒரு தரம் பார்ப்போம். இனி வர்றாக்கள் பிடிச்சிங்களான்னு பார்ப்போம். வாழ்த்துக்கள் ஜஹீதன், உங்களுக்கு கட்டிக்காரன் ஜஹீதன் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எங்க கொண்டு சத்தத்தை காணல, மைக் ஓன் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்று காய்க்கிறது என்னோட ஜஹீதன் மைக் ஓன் பண்ணிட்டு உங்களோட வீடியோ பார்த்தீங்களா? சரி, ஜஹீதன் திருப்பியும் பிஸி ஆயிட்டார். அடுத்தது OVB class level 2 topics 01 Mother's Day 50th month March அனுதினம் அன்று அடிப்பு அம்மா ரெண்டாந்தரம் வருதா புரியாக்கமா? இது அம்மா அம்மா 35 5 வசனங்கள் அல்லது வாசிக்கவும் எனது அம்மா பேர் ஜஹீத அன்ட்ரடே கௌசிகி அம்மா my mom name is கௌசிகி அம்மா இது நன்றாக உணவு சமைத்து பெறுவார். அம்மா cooks very well. அம்மா பாடம் சொல்லித் தருவார். அம்மா help me with studies. அம்மா எனது நெருப்புகள் வாங்கித் தருவார். அம்மா buy clothes for me. அம்மா அண்ணா அம்மா என்னை உறவினர்கள் வீட்டுக்கு ஒரு செல்வார். அம்மா takes me for the house. ஓகே, வாழ்த்துக்கள். முதல்ல பாட்டு வந்தது, பிறகு ஆக்கம் வந்தது. கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள் ஜஹீதன். ஆத்விக் ரெடியா நீங்கள்? This is interactive. ஓகே, My OVP 61. My OVP 61. Level 4. And Amma. My mother name is Tanuja. And Amma name Tanuja. My mom is very kind. And Amma Mihavum Ambanavum. She is beautiful. And Amma Alahanam. She
a lot. And then Amma teacher here. She cooks tasty food. And then Amma tasty food favor. She helps me study. And then Amma help on the bus study window. She works very hard. And then Amma very hard at work on the bus. I love my mother. And the teacher Amma. Amma. I say Amma. And I பாத்தோம் கொஞ்சம் அம்மா நன்றி வணக்கம் அம்மா. அது என்ன லெவல் 1 பாட்டை பாடிட்டீங்க, லெவல் 4 பாட்டு பாடாம? ஆத்விக் பதில் சொல்லுங்க மாமாக்கு. இது லெவல் 1 பாட்டெல்லாம் பாடி இருக்கிறீங்க. ஏன் ஹீத்வி என்ன ஷார்ட்கட்ல விளையாடுறார் ஆத்விக்? அப்படி செய்யக்கூடாது. என்ன லெவல் இப்ப ஆத்விக்? அப்ப 4 டாபிக் தான் படிக்கணும். சரியா? அப்ப எண்டில் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். வெயிட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே, ஆத்விக் என்ற எழுத்து வடிவா இருக்குது, கெட்டிக்காரன். இப்போ டிஷான் ரெடியா? டிஷான் In the bed, Dishan, OV61, level 4. Erendu Amma, my mom. Erendu Amma win Pairs Kiruba Kiruba. My mom name Kiruba. Erendu Amma Amparuel. My mom is very kind. Amma padikka udavi sever. My mom helps me to do my homework. My Amma enik kadikka Server. My mom brings me to the shops. Amma, Nanbaraka, Samit. My mom can cook very well. Amma whip. Edakum pidikum. I like my mom. Nandri vanakkam. ஓகே ஓகேயா டிஷான், உங்களுக்கு விளங்கிச்சுதான்? வடிவா செய்திருக்கிறீங்க, விளங்கிச்சு தானே? எங்க டிஷான் இல்லையா லைவ்ல? டிஷான் அவுட் ஆயிட்டார், அவுட். சரி, நிஷான் திருப்பி ஜூமுக்கு வரவும். ஆதித்தன் ரெடியா? நான் ஆதித்தன், சுதா OBP Club, Level 3, Topic 1, My OBP 41. அடுத்து அம்மா பற்றி வசனம் எழுதி வாசிக்கவும். 1. எனது அம்மாவின் பெயர் பிரதீபா. 2. எனது அம்மா என் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர். 3. அம்மா எனக்கு பிடித்த உணவுகளை சமைத்து தருகிறார். 4. அம்மா என்னை பூங்கா, கடைகள், கொண்டாடுங்கள் என் எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்கிறார். 5. அம்மா நான் ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு போக துணை நிற்கிறேன். 6. அம்மா எனக்கு நல்ல ஆசிரியராக எனது பாடங்களை கற்க உதவி செய்கிறார். 7. எனது அம்மாவை எனக்கு மிகவும் பிடிக்கும். சிறுவ பாடல்.
அம்மா அம்மா ஆசை அம்மா நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை நிலவாக நான் விளையாட வானாக வந்தவள் நீயே என் தாயே ஆலையாக நான் விளையாட நதியாக வந்தவள் நீயே என் தாயே உந்தன் விரல்கள் பிடித்து நடந்தேன் உந்தன் விலையின் நிழலில் வளர்த்தேன் நன்றி வணக்கம். சரியான் அழகா பாடினீங்க, அழகா படிச்சீங்க. ஆதித்தன், நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதணும், பைலிங்குவல். தமிழ்லையும் எழுதி இங்கிலீஷ்லையும் எழுதி பைலிங்குவலாக 2 லாங்குவேஜ்லையும் வாசிக்க வேணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. தமிழ்ல எழுதிருக்கீங்க, உங்களுக்கு எழுத தெரியும், மாமாக்கு தெரியும். அதனால நீங்க 2யும் சேர்த்து படிக்கிறது தான் இந்த ஓவிப்பினுடைய முக்கியமான நோக்கம். சரிதானே? ஓகே, வெல் டன். வாழ்த்துக்கள் ஆதித்தன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓ, கீரன், உங்களோட வீடியோ can't be played என்று வருது. சிறுவன் This video can't be played. What happened? Can you send it again? Okay. Do you know how to send it back? Okay. Hang on a second. Yeah, can you read in the middle? Can you read in the middle? The video can't be played. Something gone wrong. நான் நினைச்சேன் நீங்க திருப்பி அனுப்பி இருக்கிறீங்களா கமெண்ட். எனவே உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. எனது அம்மாவின் பேர் அனுஷா. எனக்கு அம்மாவை மிகவும் பிடிக்கும். அம்மா என்னை அன்பாக கவனிப்பார். அம்மா எனக்கு வசதியான உணவு சமைத்து கொடுப்பார், ருசியான உணவு சமைத்து தருவார். அம்மா எனக்கு அன்பாக பாடங்கள் சொல்லித் தருவார். என் அம்மாவை நான் மிகவும் நேசிக்கிறேன். கீழே நீங்களும் இங்கிலீஷ்லையும் எழுதணும், பைலிங்குவல், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். சரியா? 7 மண்டா ப்ளீஸ் ரீசெண்ட் ஆக்கம். இங்க பாருங்க, இப்படி வருது. திரும்பி அனுப்பி விட்டுருக்காரு மாமா. இல்ல வர்ற மாதிரி இருக்கு கீரண்டது பாருங்க. அவங்க உங்களுக்கு வேலை செய்யுதா? எனக்கு வேலை செய்யுது மாமா. அதான் உங்களுக்கு திரும்பி ரீசெண்ட் அவருக்கா போட்டு விடுங்க ப்ளீஸ். ஒருவேளை இது எங்கட சிஸ்டத்துல அக்செப்ட் பண்ண இல்லையா தெரியும். இன்னும் வேற இல்லையாக்கும், வரட்டும். எல்லாருக்கும் வணக்கம். அனுப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம், எனது பெயர் ஆதிக். அது What happened? You send Mama, it what happened? huh? Mama, what happened? It says video can't be played on your video. Okay. அனுப்பிட்டீங்களா? ஓமாமா, என்ன சென்ட் காட்டுது. அதை திரும்பி போட்டு பார்த்தா வேலையும் செய்யுது. ஆனா அவங்க கூட அந்த இதுல பாக்கல வருது இல்லைன்னு. இந்த வீடியோ can't be played. இப்ப கடைசி எல்லாருக்கும் கீழே தான் திரும்பி நான் அனுப்புனது. திருப்பி வந்து அதான் நான் ப்ளே பண்ணி பார்த்துலான்னு பாருங்க. அங்க போறேன்னு இருக்கா. இது 2 அனுப்பி இருக்கிறீங்களா? திரும்பி அனுப்புனாங்க, அவங்க வேலை செய்யல. ஆனா உங்களுக்கு நார்மலா ப்ளே ஆகுதா? ப்ளே ஆகுது மாமா. அது ஏன் இந்த வாட்ஸ்அப் நார்மல் வாட்ஸ்அப்ல தான் ஓபன் பண்றேன் எல்லாரையும் மாதிரி. March 2026. Yadaki, Amba Wet Pet, Anusha. Yadaki, Amba White, Mekava, Pedicom. Amba Yanai, Anpuka, Kavadipa. Anbaga Kavadipa. Amba Yadaki, Wusiana, Unabu, Sabitu, Kodipa. Amba Yadaki, அன்பாக பாடங்கள் சொல்லித் தருவா. என் அம்மாவை நான் மிகவும் நேசிக்கின்றேன்.
I love you, Amma. Happy Andayar Jana Valtukan. Happy Mother's Day. Polisen Padua. Amma Asayama Nandri Sola Olvata Yele Yelavaga Nandilayata Vanamaga Vandavat Niya Yentaye Alaytayaga Alayaka நான் Nandilayata Nadiyaga Vandavat Niya Yentaye Unda Viral Ulaga Pidithi நடந்தேன் உந்தன் விலையின் நிலையில் வளர்ந்தேன். அம்மா அம்மா ஆசையம்மா நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. நிலவாக நான் விளையாட வானமாக வந்தவள் நீய என் தாயே. அலையாக நான் விளையாட நதியாக வந்தவர் நீய என் தாயே. உந்தன் விரல்கள் பிடித்து நடந்தேன். உந்தன் விழியின் நுழலில் வளர்ந்தேன். நன்றி, வணக்கம். நன்றி மகிஷாமா, நன்றி. மிக்க நன்றி. நன்றி. ஓகே கீரன், மகிஷாமா பிளேட் யுவர் வீடியோ. சரி, நன்றி. அது ஏனென்று பிறகு இருக்கா நான் செக் பண்ணி பார்க்குறேன். வாழ்த்துக்கள் கீரனுக்கு, அழகா பாடினீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸோ எல்லாருக்கும் நல்லா. எங்க டிஷான், எங்களோட ஈஸ்டாமில் சன்னை போல ஈஸ்டாம டிஷானை காண இல்லை. டிஷான் மறைஞ்சு போனார். முடிஞ்சுதா? சாரி, நான் மேல நின்றேன். ஜஹிதன் 2 தரம் போட்டுட்டான். சரி, ஓகே 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 ஓகே. ஜஹிதனை கூப்பிட்டேன் நன்றி வணக்கம் சொல்ல, ஒரு மைக் ஆன் பண்ணிட்டு காய்க்காம இருந்துட்டார். அப்ப சரி பிஸி ஆக்குமெண்ட் போட்டு கீபோர்ட் எடுத்து வைக்கிறார் போறது. சரி சரி சரி, ஓகே. இன்றைக்கு ரிஹர்சல் இருக்குது. வாழ்த்துக்கள். அப்ப எல்லாரும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து 2லையும் எழுதுங்கோ. அப்போ உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அம்மாக்கள் ஒரே நாளில் எழுத சொல்லி கேட்காதீங்க. ஒரே நாள்லேயே எழுதி ஒரே நாள்லேயே வாசித்து ஒரே நாளே வீடியோ செய்தால் கட்டாயமாக சலிப்பாகுவாங்க. இப்போ நான் 1-2 தரம் பிந்தி அனுப்புகிறேன். நான் அது அந்த நேரம் என்னுடைய பிள்ளை. இப்போ போன ஞாயிற்றுக்கிழமையே தலைப்பு தந்துட்டு இன்றைக்கு அல்லது நாளைக்கு காலைக்குள்ளே உங்களுக்கு அடுத்த டாபிக் 2 வந்துடும். அதை கொஞ்சம் 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் எழுதிட்டு ஒரு நாள் வாய்ச்சி பழகிட்டு இன்னும் ஒரு நாள் வீடியோ பண்ணுங்க. அல்லாட்டி நிச்சயமாக சலிப்பாங்க, கையுளையும் பின்வாங்குவாங்க. அப்போ உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மினக்கடுங்க. ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி அம்மாக்கள் அவசரத்தில் பிள்ளைகளோட கதைக்க வேண்டாம் வீட்டில். அதெல்லாம் பின்னாளில் உங்களுக்கு கஷ்டமாக படும். கொஞ்சம் நேரம் எடுங்க. கொஞ்சம் நேரத்தில் அவசரமான நேரம் சொல்லுங்க. நான் இப்போ சமைக்கிறேன் அல்லது ஏதோ செய்கிறேன், இப்போ 1 ஹவரில் உங்களோட இருப்பேன்ட்டு சொன்னபடி வந்திருந்து இப்போ சொல்லுங்கன்னு ஆறுதலாக கதை கேளுங்க. அந்த நேரம் தமிழை சாட்டோட சாட்டாக தமிழில் அதை சொல்லிக் கொடுங்க. திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்க. காலை வணக்கம் அன்றைக்கு சொன்ன பிறகு யார் யாரெல்லாம் சொல்கிறீங்க? அம்மாவுக்கு காலம் எழும்பினோன்னு காலை வணக்கம், அம்மா சாப்பாடு தாங்கோ, எனக்கு பசிக்குது, நான் பள்ளிக்கூடம் போக வேணும். யாரெல்லாம் இதை தமிழில் கதைக்கிறீங்க? ஓகே. ஹீத்வியும் ஆர்த்திக்கும் தான் கை வைத்திருக்கணும். மற்ற எல்லாரும் இங்கிலீஷில் பறக்குதாக்குமா? கொஞ்சம் ஆசையை ஊட்டுங்கோ. தமிழ் முறையாக படித்து பண்டிதர் ஆகிறதுக்கு பிற பள்ளிக்கூடம் போகலாம். இப்போதைக்கு தமிழ் வாழ்க்கையில் ஆசையை உருவாக்கணும். அதுக்கான முயற்சியை தான் நீங்கள் எடுக்கணும். கட்டாயமாக அதை செய்யுங்க. இது அம்மாவும் பிள்ளையும் தான் இதில் சேர்ந்து வளருவாங்க. அம்மாவும் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறதுல வளருவாங்க. அதை சொல்லி கேட்டு அழகா பிடிக்கிறதுல பிள்ளைகளும் வளருவாங்க. உங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு வரும். ஆசையாக அவங்களுக்கு பிடிச்சதை போல எல்லாம் நீங்கள் நடந்து கொண்டு பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைகளை மெதுவாக உங்களோட வழிக்கு கொண்டு வரலாம்.
யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கோ? இல்ல. திஷானுக்கு அவசரமா இருக்கு, ஓடணும். என்ன இன்னைக்கு கார்டன்ல விளையாட போறீங்களா அண்ணாக்களோட? ஓகே, சரி, அதான் இல்லையன்னுட்டீங்க. என்ன சரி, அப்ப நாங்க அடுத்த கிழமை எந்த டாபிக்? இப்ப இன்றைக்கு டாபிக் 1, அடுத்த முறை 2வது டாபிக்கோட தலைப்பு என்று சொல்றதை விட டாபிக் என்று சொல்றது உங்களுக்கு ஈஸியா விளங்கும். டாபிக் 2ஓட அடுத்த வாரம் நாங்கள் சந்திப்போம். அப்ப இன்றைக்கு டாபிக் கிடைச்ச உடனே மெல்ல மெல்ல பாருங்க. நிறைவாக ஹீத்வி வந்து எல்லாரையும் இப்ப விஷ் பண்ண போறா. சொல்லுங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க. எல்லாரும் கொஞ்சம் கூட சொல்லணும், 1 மினிட்டுக்கு கரைக்கணும். அப்படி வட்டன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் நல்லா செய்தீங்க, நீங்கள் கெட்டிக்காராக்கள், நீங்கள் லெவல் 1, 2, 3, 4 வரைக்கும் செய்து நீங்கள், நான் என்ஜாய் பண்ணினான். நீங்கள் இன்னும் நிறைய செய்யுங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் அக்காவின் வாழ்த்துக்கள். சொல்லுங்க. நீட்டமாக சொல்லணும், நீளமாக சொல்லணும். இப்படி கதைச்சு பழகணும். இனி உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதுதான். நீங்க என்ன டீச்சர்? என்ன ஜஹீதன் எல்லாருக்கும் வாழ்த்திட்டார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் மாமா. வணக்கம். ஹீத்தி அடுத்த வீக் வடிவா சொல்லணுமா? சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மாமா and friends. குளிக்கல, குளிச்சுட்டு வழி கிடையாது.